அந்த எஃப் ஸ்கொயர் ரூலை ஃபாலோ பண்ணணும். அதிக லோன் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத ப்ரீபே பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸை ப்ரீபே பண்ணுங்க. மூணாவது என்னன்னா, எல்லாத்தையும் நான் வந்து 65 வயசுல தான் அனுபவிப்பேன் 50 வயசுல அனுபவிப்பேன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போயிடும். உங்கள் குழந்தைங்க இந்த வீட்டில் தான் வளர்ந்தேன், இந்த வீட்டில் தான் நான் சாப்பிட்டேன், இந்த இடத்துல தான் நானும் அப்பா அம்மாவும் விளையாண்டோம், இந்த இடத்துல தான் நாங்கள் செஞ்சோங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போயிடும், மெமரியே இல்லாமல் போயிடும். ஓகே. ஸோ அதனால் கொஞ்சமாக கடன் வாங்குங்க. வீடு வாங்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு கூரைக்கு கீழே ஒரு வீடு வேணுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது கேட்டதுனால நான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ 75 வயசு ஆயிடுச்சு, எக்ஸோ ஒய்யோ ஒரு ஆம்பளை இல்லை வீட்டில் இல்லை, ஒரு லேடி மட்டும் இருக்காங்க 79 வயசில். வீடு வீடாக மாறிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். 79 இப்போ 60 50 வயசில் 60 வயசில் இருந்த உங்களுக்கு ஒரு தெம்பு 75 வயசு 80 வயசில் இருக்காது. அப்போ 75 வயசில் வேறு வீடு மாற முடியுமா? வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. 80 வயசு ஆகுது. இப்போ திடீர்னு நீங்கள் மாறணும். 80 வயசில் நீங்கள் எல்லாத்தையும் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு மாற முடியுமா? ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் ஏ ஒர்க்கபிள் சொல்யூஷன்.